இப்போ ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க. உங்க அம்மாவும் உங்களை ஊட்டி தான் வளர்த்துருப்பாங்க, எங்க அம்மாவும் எங்களை ஊட்டி தான் வளர்த்துருப்பாங்க. அப்ப எங்க அம்மா சாப்பாடு ஊட்டையில இப்ப நானும் தான் 2 குழந்தைகளுக்கு தாய். குழந்தைக்கு சோறு ஊட்டையில என்ன சொல்லுவேன், இங்க பாரு இன்னும் ஒரு வாய் சாப்பிட்டு இந்த பூரா சாப்பிட்டு சாப்பிடலன்னா அந்த பூச்சாண்டி வருவான், பூச்சாண்டிட்ட புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப இது வந்து அந்த குழந்தைக்கு புரியுற பாஷையில நீ சாப்பிடு, சாப்பிடலன்னா இப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். உடனே நீ வந்துகிட்டு ஏமா ஒரு பச்சை பிள்ளைகிட்ட போய் பொய் பேசுறிய, பூச்சாண்டின்னு ஒருத்தன் இருக்கானா உலகத்துல, அந்த பிள்ளைகிட்ட போய் ஒரு விவரம் தெரியாத பிள்ளைய போய் ஏமாத்திரிய பூச்சாண்டின்னு சொல்லு. தேர்மா அங்க பூச்சாண்டின்றது மேட்ரு இல்ல, தான் பெத்த குழந்தை பசியாறணும், வயிறு நிறைய சாப்பிடணும் அப்படின்றதுக்காண்டி அந்த தாய் எந்த பாஷையில குழந்தைக்கு சொன்னா புரியுமோ அந்த பாஷையில சொல்லி சோறு ஊட்டுறாங்க. அது மாதிரி எங்களுக்கெல்லாம் தாயா இருக்கிற எங்க தலைவர் விஜய் இருக்காரே, அவரு இந்த பையங்க இருக்காங்களே எங்க கூட்ட நிர்வாகிகள் எங்க தொண்டர்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி, எப்பா இந்த தமிழ்நாடுன்றது ஒரு காளை, அது இப்போ வந்து கரிகட்டு இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கு. அந்த காளையை நம்ம எல்லாரும் சேர்ந்து அடக்கணும்னா நம்மளாலதான் முடியும். நாம போய் தான் அந்த காளையை அடக்கி ஆசுவாசப்படுத்தி சமநிலைக்கு கொண்டுட்டு வந்து நம்ம ஆளணும் அப்படின்றதுக்காண்டி எங்க தலைவர் ஒரு கதை சொன்னாரு. அது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒன்ன மாதிரி கூமுட்டைக்கெல்லாம் புரியணுன்ற அவசியம் இல்லை.